Hello friends, இன்னைக்கு நாம இந்த butterfly pattern number 3 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது எக்ஸாக்ட்டா எப்படி butterfly மாதிரி கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு டிப்ஸ் சொல்லிருக்கேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First of all, இந்த பேட்டர்னுக்காக நீங்க multiple of 8 plus 4 chains போடணும். Multiple of 8 plus 4 chains. இப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மல்டிபிள் ஆஃப் 8 plus 4 செயின்ஸ் போட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே கொடுத்துட்டு வாங்க. இது ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ ரோ 1 வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ ரோ நம்பர் 2 இதுதான் நம்மளோட பேட்டர்ன் ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 செயின் போட்டு ரோஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இப்படி டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு கீழே இருக்கிற 3 ஸ்டிச் விட்டுட்டு 1 2 3 இந்த 3 ஸ்டிச் விட்டுட்டு 4வது ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு 2 செயின் போடணும். 2 செயின் போட்டதுக்கு அப்புறம் அதே இடத்துல ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ இதை வந்து நாம ஒரு வி ஸ்டிச் நேம் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு டபுள் க்ரோஷே 2 செயின் ஒரு டபுள் க்ரோஷேன்றது ஒரு வி ஸ்டிச் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததா 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு கீழே இருக்கிற 3 ஸ்டிச் விட்டுட்டு 4வது ஸ்டிச்ல போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே கொடுக்கணும். அதுக்கப்புறம் அகைன் ஒரு 2 செயின் போட்டுட்டு கீழே இருக்கிற 3 ஸ்டிச்சை விட்டுட்டு 4வது ஸ்டிச்ல ஒரு வி ஸ்டிச் போடுங்க. வி ஸ்டிச்ன்றது ஒரு டபுள் க்ரோஷே 2 செயின் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கப்புறம் அகைன் ஒரு 2 செயின் போட்டுட்டு கீழே இருக்கிற 3 ஸ்டிச்சை விட்டுட்டு 4வது ஸ்டிச்ல சிங்கிள் க்ரோஷே கொடுங்க. ஸோ இதே பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த பேட்டர்ன் நீங்க முடிவில் 2 செயின் போட்டு கடைசி 2 ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு இந்த ரோ ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் ரோக்காக ஒரு 3 செயின் போட்டுட்டு இது ஒரு டபுள் க்ரோஷேக்கு ஈக்குவலா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ இப்படி 2 டபுள் க்ரோஷே கொடுத்ததுக்கு அப்புறம் 2 செயின் போடணும். 2 செயின் போட்டுட்டு இப்போதான் நம்மளோட பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் கொண்டு வர போறோம். ஸோ இந்த வி ஸ்டிச்ல அந்த ஃபர்ஸ்ட் அந்த டபுள் க்ரோஷேவை நீங்க இப்படி மடக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 6 டைம் நாம வந்து யார்ன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுக்க போறோம். 6 டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ண போறோம். ஸோ நல்லா வீடியோவை ஒத்து பாருங்க.
இப்படி 6 டைம்ஸ் பண்ணிட்டோமா? பண்ணதுக்கப்புறம் அந்த 2 செயின் இருக்கு இல்லையா, அந்த 2 செயின் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அப்புறம் அதே இடத்துல 3 டபுள் க்ரோஷே கொடுங்க. வி ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே பேலன்ஸ் இருக்கா, அந்த ஸ்டிச்சில் இதே போல் yarn ஓவர் பண்ணி நாம் உள்ளார விட்டு பிடிச்சி இழுக்கணும் 6 டைம்ஸ். ஸோ இப்படி நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒரு 2 செயின் போட்டுட்டு இந்த சிங்கிள் க்ரோஷே மேலே ஒரு டபுள் க்ரோஷே போட்டு இந்த இடத்த நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். 2 செயின் போட்டுட்டு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சை கொடுக்கணும். இப்போ இதில் ஒரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3 ஸ்டிச்சை வந்து நீளமாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. 4, 5, 6 மைன்யூட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப டிக்ரீஸ் பண்ணக்கூடாது, அதாவது ரொம்ப இழுக்கக்கூடாது, கொஞ்சமாக பிடிச்சி இழுத்து வச்சுக்கோங்க. இந்த 4, 5, 6 ஸ்டிச்சை கொஞ்சம் ஹைட்டை கம்மி பண்ணுங்க. இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் கொடுத்துட்டு அகெயின் ஒரு 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் நாம் நெக்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே மேலே ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் கண்ணால் பார்க்கறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி இந்த ரோவோட முடிவில் கடைசியாக 2 செயின் போட்டு அந்த 2 ஸ்டிச் இருக்கும் இல்லையா, அதில் 2 ஒரு டபுள் க்ரோஷே போட்டு இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணி ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இது ரோ நம்பர் 2 and 3. இப்போ அடுத்த ரோ இதே போல தான், என்ன கொஞ்சம் அந்த கார்னர்ல அதாவது அந்த எட்ஜஸ்ல வேரி ஆகும். இப்போ ரோ நம்பர் 4க்கு போகலாம். ரோ நம்பர் 4 இதே தான், என்ன கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. அப்புறம் ஒரு செயின், இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரே செயின் தான் போடுறேன்.
ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடம் ஸ்பேஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அந்த 2 செயின் ஸ்பேஸ், அந்த இடத்துல போயிட்டு ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க. ஸோ இது மட்டும்தான் இதில் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 செயின்ஸ் போடுங்க. 2 செயின்ஸ் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே கொடுக்கணும். இந்த ஸ்பேஸில் இந்த 1 செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த 1 செயின் ஸ்பேஸில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே கொடுங்க. அகைன் 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த டபுள் க்ரோஷே மேலே ஒரு வி ஸ்டிச் கொடுக்கணும். அப்புறம் 2 செயின் போட்டுட்டு இந்த 1 செயின் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே கொடுங்க. ஸோ இப்படியே இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. கடைசியா இந்த ரோல ஒரு டபுள் க்ரோஷே கொடுத்துட்டு ஒரு செயின் கொடுக்கணும். ஒரு செயின் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஸ்டிச்லயும் ஒரு டபுள் க்ரோஷே கொடுங்க. ஸோ இப்படி இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணணும், ரோ நம்பர் 3. இப்போ ஒரு 3 செயின் போடுங்க. இது ஒரு டபுள் க்ரோஷேக்கு ஈக்குவல். அப்புறம் அடுத்த ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷே போடணுங்க. இப்படி நீங்க போட்டதுக்கு அப்புறம் இந்த 1 செயின் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த 1 செயின் ஸ்பேஸ்ல 3 டபுள் க்ரோஷே கொடுங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாம ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, இந்த ஸ்பேஸ்ல 2 செயின் ஸ்பேஸ்ல, இந்த இடத்துல நீங்க போயிட்டு ஒரு பட்டர்ஃப்ளை, அதாவது அந்த 6 ஸ்டிச்சஸ் போடுவோம் இல்லையா, அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு பாதி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் முடிச்சதுக்கு அப்புறம். அதை நான் காட்டுறேன். இப்போ இந்த இடம் பாருங்க, இது பாதி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஒரு டபுள் க்ரோஷே போடுங்க இந்த சிங்கிள் க்ரோஷே மேலே. அதுக்கப்புறம் 2 செயின் போட்டுட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அந்த வி ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணுங்க.
அப்புறம் 2 செயின் போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இப்படியே நீங்கள் கடைசி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. இப்படி இந்த லாஸ்ட்ல இந்த ஒரு ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஒரு டபுள் க்ரோஷே பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இதுல பாதி பட்டர்ஃப்ளை ஒர்க் பண்ணுங்க. அதாவது பாதினா அந்த 6 ஸ்டிச் மட்டும். ஆறு ஸ்டிச் ஒர்க் பண்ணிட்டு அந்த 1 செயின் ஸ்பேஸ்ல 3 டபுள் க்ரோஷே போடுங்க. மிச்சம் இருக்கிற 2 ஸ்டிச்ல ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ ரோ நம்பர் 2, 3, 4, 5 இந்த 4 ரோவை தான் நம்ம ரிப்பீட்டடா பண்ணிட்டு வர போறோம். ஸோ அடுத்த ரோ பாருங்க நான் எப்படி பண்றேன்றத மட்டும். இப்போ ரோ நம்பர் 2ல என்ன பண்ணோம், 2 டபுள் க்ரோஷே போட்டு 2 செயின் போட்டுட்டு ஒரு வி ஸ்டிச் போட்டோமா. அதே போல இந்த வி ஸ்டிச் வந்து இந்த டபுள் க்ரோஷே மேல நீங்க டைரக்டா போட்டுடணும். ஸோ இப்படியே இந்த பேட்டர்னை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த பேட்டர்னை நீங்க ஒரு பர்ஸ்க்கு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ இது மெயின்லி ஒரு பர்ஸ் பேட்டர்ன். ஸோ அப்படி நீங்கள் ரோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்க நம்மளோட பேட்டர்ன் எவ்வளோ அழகா இருக்குன்றது. இதில் நான் கொஞ்சம் நடுவில் பீட்ஸ் வச்சு தைச்சிருக்கேன். இது உங்களோட ஆப்ஷன். ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது நம்ம எஃபி பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லையும் என்ன டேக் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட ஐடி கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.